அது ஒரு விதி மாதிரி. ஒரு அரசாங்கம் மாறினா முதல் அரசாங்கத்தை முழு பேரையும் பிடிச்சி உள்ள விடுவாங்க கொஞ்ச காலத்துக்கு. திருப்பி அடுத்தவன் வந்தான்னா இவன் இடத்துக்கு உள்ள விடுவான். இதுதான் பழமையான விஷயம். முழங்காரி நானும் உள்ள இருந்து வந்தேன் தான். அப்ப இது பழமையான நடக்கு. அதான் அரசியல் பழி வாங்கல். ஆனால் என்னென்ன தியாகங்களை நமக்காக செய்தவங்கன்றதை நாம் உணர்வுபூர்வமாக சிந்திக்கும். பிள்ளையான் சிறையில் கிடக்குறால் ஒரு கொடுமையான விடயம். ஏற்கனவே தேவையில்லாத பிரச்சனையில் கிடந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து நிரபராதி என்று அனுப்பினார்கள். அப்போ அதே மாதிரி தான் இது ஆளை கொண்டு சும்மா வச்சுது இப்போ தேடி தீட்டாங்க. அதுலேயும் ஆதாரம் இருக்காங்க. அதுக்கு அங்கே வெளிநாட்டில் கிடக்கிற உலகள் சும்மா கிடந்து கத்திட்டு கிடக்கும். அவர்களுக்கு இம்மையும் தெரியாது வறுமையும் தெரியாது. நம்மளை பற்றி நம்மளை துன்பம் தெரியாது துயரமும் தெரியாது. வெற்றி நமதே ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி முதல் மாகாண சபையை கட்டி எழுப்பி அதுக்கு பிள்ளையா முதலமைச்சராய் அதனூடாக பாரி அபிவிருத்தி. அதுக்கு பிறகு கல்வி அபிவிருத்தி வந்ததும் அனைத்து அபிவிருத்தி. அதே போன்று நான் மத்திய அரசாங்கத்திலேயே நிறைய அபிவிருத்தி வீதிகள் பாலங்கள் வீடுகள் எல்லாம் செய்தோம். அதே போல வியாழனுக்கு எந்த பருவாங்கரைக்கு போனாலும் ஒரு மைதானத்துக்கு போனால் அவரோட பேர் சொல்லுவாங்க. 2ஆம் அளவு அங்கே வேலை செய்வார். அப்ப இப்படி நிறைய வேலை திட்டங்களை செய்துதான் இன்னைக்கு இதுல வந்திருக்கிறோம். அப்ப இந்த முறை இந்த வாய்ப்பை நீங்க இழந்துறாங்க. ஏன்னா கல பிரச்சனை உருவம் பயிர் செய்யறதுக்காக எத்தனையோ பேர் பாவிக்கிற குளத்தை வந்து உடைக்கிறான். 3 எம்பி மாதிரி ஒருவன் அந்த இடத்துக்கு. அப்ப என்ன நமக்கு தேர்தல் காலம் சொல்லுவாங்க இந்த மேச்சத்திர பிரச்சனையை முடிச்சு தரோம், அந்த பிரச்சனையை முடிச்சு தரோம், இந்த பிரச்சனை முடிச்சார். தேர்தல் வெண்ட உறவு அந்த பக்கமே போயில மயிலத்து மடுக்கள் அந்த வாக்குறுதி மட்டும் கதைப்பான். இதுகளை நம்பி நான் வாக்களித்து அளித்து அதுக்காக தான் இந்த கிழக்கு தமிழர் கூட்டணி பண்றதை கொண்டு வந்தீங்க உங்களுக்கு. அப்ப அதை சிறந்த முறையில் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்ப அதுக்காக நாங்க நல்ல ஒரு அத்திவாரத்தை போட்டு தந்திருக்கோம். ஏன்னா எங்களோட மக்களை காப்பாற்றுறது. அப்ப அந்த வகையில பார்க்கக்குள்ள நீங்க இதுல விழிப்பாரிக்கணும். தவறான பிரச்சாரங்களை சும்மா எடுத்துடுவாங்க. அப்ப இதெல்லாம் நம்பி நீங்க ஏமாந்துறாங்க. அப்ப நல்ல வாய்ப்பு நமக்கு இது. அப்ப இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் நீங்க பயன்படுத்தணும். தெளிவாக்குங்க மக்களுக்கு. நம்ம இலங்கை அரசாங்கத்தில் அது ஒரு விதி மாதிரி. ஒரு அரசாங்கம் மாறினா முதல் அரசாங்கத்தை முழு பேரையும் பிடிச்சி உள்ள விடுவாங்க கொஞ்ச காலத்துக்கு. திருப்பி அடுத்தவன் வந்தான்னா இவன் இடத்துக்கு உள்ள விடுவான். இது எல்லாருக்கும் இப்ப இந்த அரசாங்கத்திலேயே அடுத்த முறை போவாங்க உள்ளு. இதுதான் பழமையான விஷயம். முழங்காரி நானும் உள்ள இருந்து வந்தேன் தான். அப்ப இது பழமையான நடக்கு. அதான் அரசியல் பழி வாங்கல். அப்ப இது எங்களை மக்களையும் எங்களுடைய இருப்புகளையும் ஒரு நாள் பாதிக்க பொருள். இதை பற்றி நாம் அலட்டி கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் என்னென்ன தியாகங்களை நமக்காக செய்தவங்கன்றதை நாம் உணர்வுபூர்வமாக சிந்திக்கும். பிள்ளையான் சிறையில் கிடக்குறால் ஒரு கொடுமையான விடயம். ஏற்கனவே தேவையில்லாத பிரச்சனையில் கிடந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து நிரபராதி என்று அனுப்பினார்கள். அப்ப அந்த அவ்வளவு காலத்துக்கு ஆறு பதில் சொல்றேன். அவ்வளவு மீண்டாங்க 4 வருஷத்துக்கு அவங்களுக்கு நிரபராதி தெரிஞ்சது. அப்ப அதே மாதிரி தான் இது ஆளை கொண்டு சும்மா வச்சுது இப்ப தேடி தீட்டாங்க. இல்லையும் ஆதாரம் இருக்காங்க. அதுக்கு அங்க வெளிநாட்டில் கிடக்கிற உலகள் சும்மா கிடந்து கத்திட்டு கிடக்கும். அவர்களுக்கு இம்மையும் தெரியாது வறுமையும் தெரியாது. நம்மளை பற்றி நம்மளை துன்பம் தெரியாது துயரமும் தெரியாது. அப்ப இது மக்களா இருந்த ஆக்கள் பெங்களூர் இருக்கிற ஆக்கள். அப்ப இவங்களோட இதெல்லாம் கருத்துல கொண்டு நாம் இந்த முறை பெரும்பான்மையான வாக்கள் அளித்து இந்த எங்களோட பிரதேச உறுப்பினர்களை வெல்ல வைங்க. அப்ப இது கிழக்கு மாநிலத்துக்குரிய ஒரு அத்திவாரம். இதுல தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி என்றது கிழக்கு மாநிலத்துக்காக முதல் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அதுல கட்சி சின்னம் தான் படகு சின்னம். அப்ப அதனூடாக நாம கிழக்கு மாநிலத்தை காப்பாற்றணும் என்றுதான் நோக்கம். ஏன்னா அம்பாறை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அங்குள்ள நிலைமையெல்லாம் பார்க்க மாட்டேங்க. அம்பாறை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 57-60 கிராமம் இல்ல. அப்படியே விழுங்கிதானே இங்கால தலைவாய் இதெல்லாம் பறவை போகுது. நமக்கு அங்கால பாருங்க ஒற்றுவன் பயில் செய்யறதுக்கு ஒரு குளத்தை உடைக்கிறான். நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம் அந்த பெரிய குளத்தை. அப்ப இப்படிதான் நிலைமை. அப்ப இதுக்கெல்லாம் துணிந்தவன் தான் இதெல்லாம் கட்டுப்படுத்தலாம். அவனால் துணிஞ்சா நிற்காது. நாமளும் அதுக்கேற்ற மாதிரி துணிஞ்சு நிற்கணும். அப்ப இதுக்கு இன்னும் நாம விட்டு திருந்தோம் என்றால் இது ஒன்றுமே நடக்கும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்க இருக்கு? கூட்டமைப்பே இல்ல. அவனுக்கு தலைவனும் இல்ல ஒருவனும் இல்ல. தலைவன் போட்டிக்கு வழக்கு வச்சு சண்டை பிடிக்கிறான். ஆளாள் நான் தாம்பரம் நீ தாம்பரம் நீ தாம்பரம். அதான் அந்த யாழ்ப்பாணத்து மக்கள் அவனோட வெளியேற்றி ஊடகங்கள்ல பாப்பீங்க. கூட்டம் வந்து 100 கதிரையும் யாக்கள் இல்லைங்க யாழ்ப்பாணத்தில். அப்ப இங்க நாம இவங்களை விரட்டி அடிக்கணும். அதான் முதலாவது செய்ய வேண்டிய வேலை. தான் பின்கதவால போய் அரசாங்கத்தோட கதைச்சு முன்கதவால சும்மா அரசாங்கத்தை திட்டுற மாதிரி நடிக்கிறார்கள் தான். அதுல அந்த 2 பேர் இருக்கும் வரையும் அந்த கட்சியை அடிக்க உடைச்சு இல்ல தாக்கிட்டாங்க. ஏன்னா அங்கத்திய முகவர்களாக இருந்து செயற்பட்டது. அதை வடபகுதி மக்கள் நன்கு உணர்ந்துட்டாங்க. அப்ப கிழக்குமான மக்கள் அதை உயர்ந்து செயற்படணும்ன்றதான் நான் உங்கள்ட்ட அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது.